Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ஸ்டோரியில என்ன கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா யாராச்சும் இப்படி கூட பண்ணுவாங்களா அப்படின்னு தான் நமக்கு தோணுங்க. மேட்ரிட்ல எப்பவும் போல காலையில ஒரு பார்க்குள்ள சில பேர் சாப்பிட வராங்க. அதுல ஒரு கேரக்டர்ஸையும் காட்டி ஆரம்பிக்கிறாங்க. ட்விஸ்ட் என்னன்னா அந்த பாரை விட்டு யார் வெளியே போனாலும் எங்க இருந்து மறைஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்னைப்பர் அவங்கள கொல்றான். அந்த பாரை விட்டு வெளியே போறவங்க ஏன் கொல்லப்படுறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, அந்த பாரை விட்டு இவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்றத பயங்கர சஸ்பென்ஸோட சொன்ன படம் தான் தி பார். இது 2017ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் மொழியில ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான த்ரில்லர் மூவிங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ்க்காக ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்ப இந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல மேட்ரிட காட்டி ஓபன் பண்றாங்க. காலையில மக்கள் எல்லாருமே தங்களோட அன்றாட வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சர்ஜி ஒரு சேல்ஸ்மேன் தன்னோட கிளையண்ட்டுக்கு கால் பண்ணி தன்னோட ப்ராடக்ட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது ரோட்டோரமா தூங்கிட்டு இருந்த இஸ்ரேல்னு ஒரு பிச்சைக்காரனை போலீஸ்காரங்க இங்கெல்லாம் தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்புறாங்க. அடுத்து ட்ரினின்னு ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க சில கிராசரிஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்டா எலினான்னு ஒரு லேடியை காட்டுறாங்க. அவ போன்ல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட டேட்டிங் ஆப்ல மீட் பண்ண ஒரு பையனை நேர்ல பார்க்க போறதா சொல்றா. இப்போ எலினாவோட போன்ல சார்ஜும் காலி ஆயிடுது. அவ ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு பாருக்குள்ள போறா. அப்ப அந்த பார்ல வேலை செய்யற சாட்டோர்னு ஒருத்தன் கிட்ட அவ போனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜர் கேக்குறா. அந்த சமயத்துல யாரோ ஒரு ஆளு அந்த பாருக்குள்ள இரும்பிக்கிட்டே உள்ள வந்து அந்த பாரோட பாத்ரூம்குள்ள போறான். இத பார்த்து அந்த பாரோட ஓனர் எம்பாரோ செம்ம கடுப்பாவறாங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்க பாருக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் பாத்ரூம் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பிச்சைக்காரன் திடீர்னு அந்த பாருக்குள்ள வந்து எம்பாரோ கிட்ட ஃப்ரீயா மீல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அவனோட அந்த ரூடான பிஹேவியர் அந்த பார்ல இருக்கிற எல்லாருக்குமே இரிட்டேட்டிங்கா இருக்குங்க. இப்ப அந்த பாருக்குள்ள ஒரு பேங்க் கிளர்க்க காட்டுறாங்க. ஒரு ஸ்ட்ரீட் கிளீனர் இருக்கான். அதோட ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசரும் இருக்காரு. கூடவே அந்த பார்ல நாச்சோன்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு அந்த பார்ல நடக்கிற அமளி துமளிலாம் எதுவுமே கேட்கல. ஏன்னா அவன் காதுல ஹெட்போன்ஸ் மாட்டிட்டு இருக்கான். இப்ப சர்ஜியும் ட்ரீனியும் அந்த பார்க்குள்ள வராங்க. ட்ரீனி அந்த பார்ல இருந்த கேம்பிளிங் மிஷின்ல தன்னோட காசெல்லாம் செலவு பண்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு கேம்பிளிங் அடிக்ட்டுங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பேங்க் கிளர்க்கு ஆர்டர் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் வராதனால கடுப்பாய் போய் நீங்களே வச்சுக்கோங்க உங்க சாப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த பாரை விட்டு வெளியே போறாரு. அவர் அந்த பாரை விட்டு வெளியே காலை வச்ச உடனே எங்க இருந்த ஒரு ஸ்னைப்பர் அந்த ஆளை சுட்ட உடனே அந்த ஆளை அங்கேயே இறந்து போறாருங்க. இத பார்த்து அந்த தெருவுல இருந்து எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. பார்ல இருந்தவங்களும் அதை பார்த்து பேனிக் ஆயிடுறாங்க. இப்ப நாச்சோ அவங்க பேனிக் ஆகிறத பார்த்துட்டு தன்னோட ஹெட்செட்டை கழட்டி வச்சுட்டு பாக்குறான். இப்ப அந்த பாருக்குள்ள செல்போன் சிக்னலும் இல்லாதனால அவங்களால போலீஸுக்கு கால் பண்ண முடியல. இப்ப உள்ள இருந்த எல்லாருமே பேனிக் ஆயிட்டு இருக்கும் போது அந்த ஸ்ட்ரீட் கிளீனர் வெளியே போய் அந்த ஆளை செக் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அந்த ஸ்னைப்பர் இந்த ஆளை சுட்ட உடனே இவனும் அங்கேயே இறந்து போறான். இந்த பிச்சைக்காரன் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது அந்த பார்ல இருந்த மத்த எல்லாருமே பீதியோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. இருக்காதாங்க, வெளியே போனா எவனோ ஒளிஞ்சிருந்து சுடுறான். இப்ப அவங்களால எப்படி தப்பிக்க முடியும்னே தெரியல. அப்ப அந்த பிச்சைக்காரன் நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயே ஆகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக ட்ரை பண்றான். அப்ப அந்த பார் லேடி எம்பாரோ உனக்கு வேணா நான் ஃப்ரீயான சாப்பாடுலாம் கொடுக்குறேன், நீ எங்கேயும் போகாதன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ட்ரீனி அந்த பார்ல இருந்து டிவி ஆன் பண்றாங்க. ஆனா அந்த டிவில எந்த சேனல்லையுமே இந்த சம்பவத்தை பத்தி யாருமே டிஸ்கஸ் பண்ணல. இத பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. இத பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்னமோ டிஸ்கஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ட்ரீனி பாருக்கு வெளியே எதையோ பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னன்னா இறந்து கிடந்த அந்த 2 சடலத்தையும் இப்ப காணோம். அதே போல அங்க ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லைங்க. அவங்களுக்கு இப்ப என்ன புரியலனா அந்த பாடிஸை எடுத்துட்டு போனவங்க ஏன் இவங்கள வந்து பார்க்கல அப்படின்றது அவங்களோட சந்தேகமே. இப்போ இவங்க எல்லாருக்குமே என்ன பண்றது தெரியாம யாராவது உதவிக்கார வரையும் சும்மா சாட் பண்ணிட்டு டிவி பார்த்துக்கிட்டே நேரத்தை கழிக்கிறாங்க. இப்ப அந்த பார்ல வேலை செய்யற சாட்டர் விதவிதமான தியரிய சொல்லிட்டு இருக்கான். நம்ம எல்லாருமே இப்ப கனவுல இருக்குமா அப்படின்றான். இல்ல நம்மள ஏலியன்ஸ் வந்து கடத்துக்குதுங்க, இல்ல கவர்மெண்ட் தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோன்றதான் சொல்லிட்டு இருக்கான். இதனால கோவமான எம்பாரவும் அந்த ஆளோட கண்ணத்திலே ஒரு அறை விட்டு கனவு கண்டுட்டு இருக்காத போய் வேலையை பாரு அப்படின்றாங்க. இப்போ எலினா என்ன சொல்றான்னா இறந்து போன 2 பேருமே ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஆனா ஒரு பேங்க்ல இருக்கும் ஒரு ஸ்ட்ரீட் கிளீனரும் எப்படி கனெக்ட் ஆயிருப்பாங்கன்றதா எனக்கு புரியலன்னு சொல்றா. அப்ப இந்த சர்ஜி என்ன சொல்றாருன்னா சுட்டவங்க திருடனா இருக்கணும்னு அவசியம் இல்ல, போலீஸா கூட இருக்கலாம். மேபி இந்த பாருக்குள்ள ஒரு முக்கியமான கிரிமினல் இருக்கிறதா அவங்க நியூஸ் கிடைச்சிருக்கலாம். அந்த கிரிமினல் யாருன்னு தெரியாதனால பாரை விட்டு யார் வெளியே போனாலும் சுடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கு. ஏன்னா அந்த ஏரியாவை சுத்தி மக்களே இல்ல, யாரோ அங்க இருந்த எல்லாரையுமே அப்புறப்படுத்திருக்காங்க. ஒருவேளை உள்ள இருக்கிறவன் பாம் கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அங்க இருந்த எல்லாருமே இந்த நாச்சோட தாடியை பார்த்துட்டு நான் சொல்லவே தேவையில்லைங்க அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப நாச்சோ தன்னோட பேக்கை ஒளிச்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவங்க அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப சர்ஜியும் அந்த போலீஸ்காரரும் நாச்சோவை பிடிச்சிடுறாங்க. சாட்டரும் அந்த பேக்கை எடுத்துடுறான். ஆனா அதுக்குள்ள பாம் இருக்குன்னு பயந்துட்டு அதை ஓபன் பண்ண மாட்டான். இப்ப அந்த பார் லேடி அவங்க கிட்ட அந்த பேக்கை பிடிங்கி அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வெறும் ட்ரெஸ் தான் இருக்கு. ஆனா கூடவே ஒரு ஹார்ட் டிஸ்க் அவங்களுக்கு கிடைக்குது. இப்ப அவங்க அந்த ஹார்ட் டிஸ்க் என்னன்னு கேட்கும்போது நாச்சோ அந்த லேடி கிட்ட அது என்னோட ஒர்க் ஃபைல்ஸ் தான், வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றான். இதனால அங்க ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது.
அது நடந்துட்டு இருக்கும் போதே எலினா அட போங்கடான்னு சொல்லி அந்த ஹார்ட் டிஸ்க புடிங்கி கீழே போட்டு மிதிச்சு உடைச்சிடறா. இப்ப கட்டுப்பான எலினா அவங்க எல்லாரையுமே நீங்க எல்லாருமே சின்ன புள்ளத்தனமா நடந்துக்கிறீங்க, ஒருத்தர் ஒரு தீரிய சொல்லிக்கிட்டு அடுத்தது என்ன செய்யணும்ன்றதை யோசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இப்போ நாச்சோக்கு தன்னோட தாடியை வச்சு அவனை இவங்க எல்லாம் சந்தேகப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாயி அவன் கத்துறான். என் மேல சந்தேகப்பட்டீங்கல்ல, சர்ஜியோ கூட தான் சூட் கேஸ் வச்சிருக்கான், அதை ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பார் லேடி அந்த சூட் கேஸ் எடுக்கும் போது சர்ஜியோ அதை தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த போலீஸ் ஆபீசர் சர்ஜியோவை தடுக்கிறாரு. அந்த நேரத்துல சர்ஜியோவை பிடிக்க வந்த சாட்டரை சர்ஜியோ அடிச்சு போட்டுட்டு அந்த சூட் கேஸை வாங்க ட்ரை பண்ணும்போது அந்த போலீஸ்காரர் கையில ஒரு கன்னை வச்சுக்கிட்டு சர்ஜியோ கிட்ட ஒரு அடி எடுத்து வச்சுனா நான் உன்னை சுட்டு தள்ளிடுவேன் சொல்லிட்டு மிரட்டுறாரு. இப்போ இவங்க எல்லாருமே பேனிக்கா இருந்தா இந்த சமயத்துல அந்த பிச்சைக்காரன் இஸ்ரேல் அந்த சூட் கேஸை புடுங்கிக்கிட்டு ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு பைபிளோட வாசகத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த சூட் கேஸையும் ஓபன் பண்றான். அப்ப ஓபன் பண்ற அந்த டைம்ல எல்லாருமே பயப்படும் போது அதுக்குள்ள இருந்து பெண்களோட உள்ளாடை நிறைய வெளியே வருதுங்க. பாவங்க அந்த ஆளு சர்ஜியோ அந்த துணியை செல் பண்ற வேலையை தான் பாத்துட்டு இருக்காரு போல. இப்ப எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பாரோட பாத்ரூம்குள்ள இருந்து ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. அப்பதான் அவங்களுக்கு அந்த பாத்ரூம்குள்ள ஒருத்தன் போனான்றதே ஞாபகம் வருது. அவங்களும் அந்த டோரை தட்டி அவனை கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாதனால அந்த போலீஸ்காரரும் அந்த பாத்ரூம் டோரோட லாக்க தாம் துப்பாக்கியால சுடுறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஆளு டாய்லெட் மேல படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட காதுல இருந்து ரத்தம் வெளியே வருது. பத்தாவதுக்கு அவர் பக்கத்துல ஒரு விசித்திரமான சிரிஞ்சும் இருக்கு. இத பார்த்து அவங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாங்க. திடீர்னு அந்த பாருக்கு வெளியே பயங்கரமான சத்தம் எல்லாம் கேட்ட உடனே இவங்களும் வந்து என்னதுன்னு பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஒரு ட்ரக் அந்த பாருக்கு வெளியே வந்து நிக்குது. அதுக்குள்ள இருந்து நிறைய மாஸ்க் போட்டவங்க வெளியே வரானுங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்க கிட்ட உதவிக்காக கத்துறாங்க. ஆனா வந்த அவனுங்க இவங்க யாரையுமே கட்டுக்காம நிறைய டயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பாருக்கு வெளியே வச்சு அதை நெருப்பு வச்சு கொளுத்துறானுங்க. இப்போ அந்த டயர் எரியறதுல வர கருப்பு புகை அந்த பாருக்கு வெளியே அப்படியே சூடுது. உள்ள இருந்த அந்த டிவிலயும் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல மேட்ரிட்ல இருக்கிற ஒரு பாருக்குள்ள தீ பிடிச்சிருக்கிறதா நியூஸ் ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியுது இது எல்லாத்தையுமே செய்யறது கவர்மெண்ட் தான். அப்ப திடீர்னு அந்த உடம்பு சரியில்லாத அந்த ஆளு பாத்ரூமுக்கு வெளியே வந்து அவரோட போனை கீழே டிராப் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே பார்த்து என்ன தொடாதீங்கன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இப்ப அந்த போலீஸ் ஆபீசர் அந்த ஆளோட போன் எடுத்து பார்க்கும்போது இந்த ஆளு ஒரு மிலிட்டரி காரனும் இதுக்கு முன்னாடி இந்த ஆளு ஆப்பிரிக்கால வேலை செஞ்சானும் தெரிஞ்சுக்கிறாங்க. பத்தாவதுக்கு அந்த போன்ல இருந்த இன்னொரு போட்டோல மாஸ்க் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு சில பேரை பார்த்த உடனே அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இந்த ஆள் கண்டிப்பா தான் உடம்புல ஒரு கொடூரமான நோயை கொண்டு வந்திருக்கான்னு. இதனாலதான் அந்த பாரை சுத்தி இருந்த எல்லாத்தையுமே போலீஸ் அப்புறப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாரை விட்டு வெளியே போறவங்க எல்லாருமே சுட்டு தள்ளுறாங்க. இப்ப கவர்மெண்ட் அந்த பாருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இன்ஃபெக்ட் ஆயிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம கண்டிப்பா நம்ம சாக தான் போறோம்னு சொல்லிட்டு கன்வின்ஸே ஆடுறாங்க. இப்போ எலினாவும் நாச்சவும் அந்த ஆளோட போனை வச்சுக்கிட்டு அதுல 10% தான் பேட்டரி இருக்கு, எப்படியாவது நமக்கு இதுல சிக்னல் கிடைக்குதா பாப்போம்னு சொல்லிக்கிட்டு அந்த பார் முழுக்க சிக்னலுக்காக தேடுறாங்க. ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த சிக்னல் கிடைக்குது. நாச்சவும் அந்த போன்ல தன்னோட கோவர்க்கர் கால் பண்ணி தங்களோட நிலைமையை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது சாட்டர் அந்த போனை புடுங்கி எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். இதனால அந்த கோவர்க்கர் இது ஒரு பிராங்க்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் போல. இப்ப இன்னொரு கால் பண்றதுக்கு அந்த போன்ல பேட்டரி இல்லன்னு நாச்சோ நம்பிட்டு இருக்கான். சாட்டரா அந்த போனை புடுங்கிறதுக்காக நாச்சோ கூட சண்டை போடுறான். இதனால அவங்க நின்னுட்டு இருந்த டேபிள் உடைஞ்சு அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுறாங்க. அப்ப அவங்கள பார்த்து பயந்து எல்லாரும் நகரும் போது ட்ரினி தெரியாதனமா அந்த கேம்பிளிங் மிஷின்ல போய் கைய வச்சிடறாங்க. அந்த நேரத்துல அதெல்லாம் ஜாக் பாட்டு விழுந்து அதுக்குள்ள இருந்த சில்லறை எல்லாம் வெளியே வந்து செதறுதுங்க. இப்ப அந்த போலீஸ்காரர் அந்த போனை யூஸ் பண்ணலாம் நினைக்கும் போது அந்த பார் லேடி அதை தொடாதான்னு சொல்லி வார்ன் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அந்த போனை தொட்ட எல்லாரையுமே அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த போன் அந்த நோயாளிக்கு சொந்தமானது இல்ல, அதனால சொல்றாங்க. அந்த லேடியோட பேச்சையும் கேட்டு சர்ஜியோவும் அந்த போலீஸ்காரரும் அந்த நோயாளியை தொட்டவங்க எல்லாரையுமே அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க ஒரு தனி குரூப்பே ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எலினா இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறா. ஏன்னா பல மணி நேரமா நம்ம எல்லாம் ஒன்னதான் இருக்கோம், தொடலனா என்ன நம்ம எல்லாருமே ஒரே ரூம்ல தானே இருக்கோம், அந்த வியாதி பரவி இருந்தா எல்லாருக்குமே பரவி இருக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆனா அவ சொல்ற எந்த விஷயத்தையுமே அவங்க 3 பேரும் கேட்காம அவங்களோட டிசிஷன்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த போலீஸ்காரரும் அந்த கண்ணை வச்சு அவங்கள மிரட்டி அந்த செத்து போனவனோட பாடிய அங்க இருந்த ஸ்டோர் ரூம்ல வைக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. நாச்சோ அதை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரன் அந்த கண்ணை தூரமா சுட்டு காமிச்சு தான் சீரியஸா சொல்றாங்கிறத நிரூபிச்சு காட்டுறாரு. இந்த பிச்சைக்காரன் இஸ்ரேலும் பைத்தியக்காரத்தனமா ஏதோ உலகிட்டு இருக்கும்போது அந்த பார் லேடி அவனுக்கு 2 பாட்டில் விஸ்கியை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே ஸ்டோர் ரூம்குள்ள போயிட்ட உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி ட்ரினி ஒரு கிளாஸ்ட்ரோபோபிக்ன்றதுனால அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்கும்போது அவங்களுக்கு மூச்சு திணறுது. இதனால அந்த லேடியும் அங்க இருந்த டோரை போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஆக்சிடென்ட்ல ஒரு கிரேட் மேல விழுந்துடுறாங்க. அந்த கிரேட்ல இருந்து நிறைய பாட்டில்ஸ் கீழே உடைஞ்சு விழுந்து அந்த லிக்விட் எல்லாம் தேங்காம எங்கேயோ ட்ரெயின்ல போன உடனே இத பார்த்த இவங்க இந்த ரூமுக்குள்ள கண்டிப்பா ஒரு ட்ரெயின் பாயிண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ரூமுக்குள்ள ஒரு ட்ரைனேஜ் இருக்குங்க. இப்ப இந்த ஓட்ட வழியா அவங்க தப்பிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ அந்த பிச்சைக்காரன் இஸ்ரேல் நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் Dress
ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு உடம்பு முழுக்க ஆயில ஊத்திக்கிட்டு அந்த பொந்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அவங்க எல்லாரும் என்னதான் அவனை புடிச்சு தள்ளலாம்னு நினைச்சாலும் அந்த பொந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அவனோட பாடி அதுக்குள்ள போகல. இதனால அவன் பாதியிலேயே ஸ்டக் ஆயிடுறாங்க. சரி, அவனை மறுபடியும் வெளியே இழுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அப்பவும் அவன் வரமாட்டேங்கிறான். அப்பதான் அவங்களுக்கு அந்த பாருக்கு மேல ஏதோ துப்பாக்கி சத்தம் கேக்குது. உள்ள இருந்து அந்த பார் லேடி, அந்த போலீஸ்காரரு, அந்த சர்ஜியோ, அவங்க 3 பேரையுமே போலீஸ்காரங்க சுட்டு தள்ளுறாங்க. இதனால இவங்க எல்லாரும் அப்படியே ஷாக்ல இருக்காங்க. இப்போ அவங்களோட பீதியை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி அந்த பாருக்கு மேல தீ பிடிச்சி எரியற மாதிரி தெரியுது. வந்தவனுங்க அவங்க எல்லாரையும் கொன்னுட்டு அந்த பாருக்கும் தீ வச்சு கொளுத்திருக்காங்க. இதனால அந்த புகை அந்த டோர் வழியா இப்போ இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளேயும் வருது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த புகையினால இவங்க எல்லாருமே மூச்சு திணற ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல இறந்துருவாங்கன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப எல்லாருமே ஒன்னா டீம் அப் பண்ணி அந்த பிச்சைக்காரன் இஸ்ரேல மேல இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் வெளியே வந்தாதான் ஏர் சர்க்குலேஷன் அந்த ரூமுக்குள்ள வரும். இது அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ட்ரினிக்கு மறுபடியும் மூச்சு திணற ஆரம்பிக்குது. இதனால அந்த லேடியும் மறுபடியும் அந்த டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா பாவம் அந்த டோர்ல இருந்த ஹை டெம்பரேச்சர்னால அவங்க கையில சூடுபட்டு காயமாயிடுது. அவங்களும் அந்த காயத்துக்கு எண்ணெயை தடவிட்டு டாய்லெட் பேப்பரை வச்சு அதை சுத்தி விட்டுறாங்க. இப்போ மேல இருந்த பாருக்குள்ள எந்த ஒரு சத்தமும் வராதனால நாச்சமும் வெதுவா அந்த டோரை ஒரு கட்டையை வச்சு ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த பார் முழுக்க எரிஞ்சு சாம்பலா இருக்கு. அந்த 3 பேரோட பாடிஸையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு அந்த பாரை சுத்தி போலீஸ் வெளியே டேப் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் ஒருத்தரா அந்த பாருக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல நாச்சோ அந்த போலீஸ்காரனோட கண்ணை பார்த்துட்டு இவங்களுக்கு தெரியாம அதை எடுத்து இடுப்புல வைக்கும் போது அது அங்க ஏற்பட்ட தீனால கொதிக்குதுங்க. ஆனா இவன் அந்த சூட கூட பொருட்படுத்தாம அவனோட பேண்ட்டுக்குள்ள வச்சுக்கிறான். அந்த லேடி ட்ரினியும் நான் வெளியே போய் ஹெல்ப்புக்கு கூப்பிட போறேன்னு சொல்லும்போது நாச்சோ அந்த லேடி கிட்ட வெளியே போனீங்கன்னா அந்த 3 பேருக்கு நடந்ததான் உனக்கும் நடக்கும். இப்ப நம்ம யாருக்குமே எந்த ஒரு வியாதியும் வரல. அதனால நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி 2-3 நாள் கழிச்சு வெளியே நார்மலா போறதுதான். சோ யாரும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்றான். ஏன்னா அந்த பாருக்குள்ள 2-3 நாளைக்கு சாப்பிடறதுக்கான சாப்பாடு எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாரும் அப்படியே த்ரில்லா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த நோயினால செத்து போனவனோட போனுக்கு கண்டினியூஸா மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. அந்த மெசேஜஸ் பார்க்கும்போது அந்த ஆளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் ஓகேவா இல்லையான்னு பாக்குறதுக்காக ஏதோ மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு போல. அந்த மெசேஜ் எல்லாம் படிக்கும் போது தான் இவங்களுக்கு இந்த ஆளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம சில நாட்கள் இருந்திருக்கானோ, யாரோ இந்த ஆளை ஃபாலோ பண்றாருன்னு சொல்லி இந்த ஆளுக்கு சந்தேகம் வந்ததாகவும் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆளு அந்த நோய்க்கான வேக்சினேஷனை போட்டுக்கிறதுக்காக தான் அந்த பாருக்குள்ள சீக்கிரட்டாவே நுழைஞ்சிருக்கான். சோ கண்டிப்பா இந்த ஆளு கிட்ட இதுக்கான மருந்து இன்னும் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த போன் ரிங் அடிக்குது. அந்த மெசேஜ் பண்ண ஆளு திருப்பி கால் பண்றான். நாச்சவும் அதை ஆன்சர் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே அதை ஆன்சர் பண்ணும்போது துரதிர்ஷ்டவசமா அந்த போன் பேட்டரி டெட் ஆயிடுது. இதனால அவங்களும் அந்த போனை திருப்பி சார்ஜ் பண்றதுக்காக அங்க கிடைச்ச எல்லா ஒயரையும் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் எலினாக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. அவ படிச்ச அந்த மெசேஜஸ்ல 4 டோஸ் இன்னும் மிச்சம் இருக்கு அப்படின்றத படிச்ச மாதிரி அவளுக்கு தோணுது. இதனால அவங்களும் அந்த பாடியை சுத்தி தேடும் போது எந்த ஒரு மருந்தும் இல்ல. உடனே அவங்க அந்த பாத்ரூம்குள்ள பாக்குறதுக்காக போறாங்க. இந்த பிச்சைக்கார தாங்க முதல்ல அந்த பாத்ரூம்குள்ள போறான். அவன் அங்க இருந்த 4 டோசஸையும் கையில எடுத்துட்டு பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த குரூப்போட மொத்த கண்ட்ரோலுமே இவன் தாங்க எடுத்துக்கிறான். ஏன்னா இன்ஜெக்ஷன் இவங்க கிட்ட தானே இருக்கு. பிரச்சனை என்னன்னா இப்ப 5 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட 4 டோஸ் தான் இருக்கு. என்ன பண்ணலாம் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பைத்தியக்காரன் ஒரு டோஸ் எடுத்து அவன் போட்டுக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியாத நாச்சவும் கன் எடுத்து அவனை மிரட்டும் போது எலினா நாச்சவ வார்ன் பண்றா. ஏன்னா நீ மட்டும் சுட்டினா இந்த சத்தம் வெளியே கேட்டுரும், அதுக்கப்புறம் நம்மளாம் உயிரோடவே இருக்க முடியாதுன்னு சொல்றா. இதனால நாச்சவன் அவன் மேல பாஞ்சி அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த பிச்சைக்கார இஸ்ரேல் நாச்சவ அடிச்சு போட்டு அவன் கண்ணை புடிங்கிறான். சாட்டரும் அந்த இன்ஜெக்ஷனை எடுக்கிற நேரத்துல இஸ்ரேல் அவனை புடிச்சு அடிச்சதுனால அவன் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள டிராப் பண்ணிடுறான். அந்த லேடி ட்ரீனியும் உடனே இறங்கி போய் அந்த சிரிஞ்ச் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா பாவம் அவங்க கை ஃபுல்லா பேண்டேஜ் ஒட்டிக்கிறதுனால அந்த இன்ஜெக்ஷன் கையில இருந்து ஸ்லிப் ஆகி அந்த காவாக்குள்ள விழுந்துடுதுங்க. போச்சுரா, இப்ப இதை எப்படி எடுக்கிறது? அவங்கள ஒல்லியா இருக்கிற யாருன்னா ஒருத்தர் தான் அந்த ஓட்டக்குள்ள போயாகணும். பாவம் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் எலினா தான். இப்போ எலினாவோட உடம்பு புழுக்க ஆயில தடவிட்டு அவளை அந்த ஓட்ட வழியா தள்ளுறாங்க. பாவம் அந்த பொண்ணு கீழே இறங்கிட்டு இருக்கும்போது அவ தொடையில காயமாகி ரத்தம் வேற கொட்ட ஆரம்பிக்குது. ஆனா அந்த குரூப் எப்படியோ எலினாவை உள்ள தள்ளிடுறாங்க. அவளும் அந்த பொந்து வழியா நுழைஞ்சு கீழே கடந்து அந்த காவா தண்ணியில போய் விழுறாங்க. உள்ள விழுந்த அவ உடனே அந்த சிரிஞ்சியும் கண்டுபிடிச்சு எடுத்துடுறா. ஆனா இப்ப என்ன ஒரு மேட்டர்னா அந்த சிரிஞ்ச கட்ட சொல்லி நாச்சம் மேல இருந்து ஒரு கயிறு அனுப்புறான். ஆனா அதை செய்யறதுக்கு எலினா மறுத்துடுறா. ஏன்னா அவளுக்கு தெரியும் அந்த சிரிஞ்செல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இவளுக்கு எதுவும் தரமாட்டாங்கன்றது. இப்ப எலினா அந்த குரூப் கிட்ட என்ன சொல்றானா, நான் உங்களை மாதிரி கிடையாது, நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு இந்த சிரிஞ்சு வேணும்னா கண்டிப்பா நீங்க இந்த ஓட்ட வழியா வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. இதனால அந்த குரூப்பும் அந்த ஓட்டையை பெருசாக்குறதுக்காக ஒரு பைப்பை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எலினா அந்த மருந்தை மறைச்சு வைக்கிறதுக்கு அந்த டிரைனேஜ்ல இருந்த ஒரு ஓட்டக்குள்ள அதை ஒழிச்சு வச்சிடறா. அப்போ அவ அந்த ரோட்ல இருந்த ஒரு டிரைனேஜ் வழியா பார்க்கும்போது அந்த பாரை சுத்தி போலீஸ்காரங்க சூழ்ந்து நிக்கிறாங்க. போதாதுக்கு அந்த பார்ல இருந்து எடுத்துட்டு வந்த பாடியும் அவங்க ஸ்டெரிலைசேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எலினா மறுபடியும் அந்த டிரைனேஜ்குள்ள இறங்கி போய் பார்க்கும்போது அந்த குரூப்ல இருந்த ஆம்பளைங்க எல்லாருமே அந்த பொந்து வழியா இறங்கி உள்ள வந்திருக்கானுங்க. கடைசியா ட்ரீனியும் எப்படியோ உள்ள வந்துடுறாங்க. இப்போ சாட்ரோன் ட்ரீனியும் சேஃபா வெளியே வந்த உடனே நாச்சோ அந்த பைத்தியக்கார இஸ்ரேல அந்த தண்ணிக்குள்ளேயே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன்
அவன் அந்த கண்ணை வாங்குறதுக்காக தான் இதை செய்யறாங்க. அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அந்த துப்பாக்கியும் வெடிக்க ஆரம்பிக்குது. கடைசியில நாச்சோ எப்படியோ அந்த தண்ணியில இருந்து வெளியே வரான். இப்போ அவங்க எல்லாருமே நாச்சோ தான் இஸ்ரேல கொன்னுட்டான்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஆனா நாச்சோ அதுக்கு மறுத்துறான். எலினா நாச்சோ கிட்ட நீ இந்த கண்ணை டிஸ்போஸ் பண்ணாதான் நான் அந்த சிரிஞ்ச கொடுப்பேன்னு சொல்லி கண்டிஷன் போடுறா. ஆனா நாச்சோ இதை செய்யறதுக்கு மறுத்துட்டு அங்க இருந்து சாட்டுற கொன்னுடுவான்னு சொல்லி மிரட்டுறான். இதனால வேற வழி இல்லாம எலினாவும் அந்த மருந்து கிட்ட அவங்கள கூட்டிட்டு போறா. அவங்க ஒரு இருட்டான டனலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த லேடி ட்ரினி சாட்டர் என்ன தள்ளி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஆனா உண்மையில பார்த்தா அந்த லேடி தாங்க சாட்டரை தண்ணியில தள்ளி விட்டுட்டு அவனை காப்பாத்துற மாதிரி அவன் தலையை போட்டு தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருக்கா. இப்போ நாச்சோ வெளிச்சத்துக்காக அந்த துப்பாக்கியை ஒரு தடவை சுடும்போது அந்த வெளிச்சத்துல ட்ரினி பண்றத அவன் கண்டுபிடிச்சிடறான். அதனால அவன் அந்த தண்ணியில குதிச்சு சாட்டரை காப்பாத்திடுறான். இப்ப தான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரினியும் நாச்சோ கிட்ட இருந்து அந்த கண்ணை வாங்கிட்டு தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இதனால அந்த குரூப்பே சோகமாகறாங்க. இப்போ மிச்சம் இருக்கிற இந்த 3 பேருமே அந்த இன்ஜெக்ஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு அதை போட்டுக்கலாம் நினைக்கும் போது அந்த டனலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அவங்கள என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டனலுக்குள்ள மறுபடியும் போய் பாக்குறாங்க. அங்க ட்ரீனியோட இறந்த உடல் இருக்கு. அவங்களோட கண்ணு ரெண்டுத்துலயும் 2 காயினை யாரோ வச்சிருக்காங்க. இது ஒரு டிராப்னு அவங்க உணர்றதுக்குள்ள அந்த பிச்சைக்காரன் இஸ்ரேல் பின்னாடி இருந்து வந்து சாட்டுற ஒரே அடியில கொன்னுடுறாங்க. இப்போ அவன் மீதி இருக்கிற எலினாவையும் நாச்சோவையும் கொல்றதுக்காக போகும்போது அவங்களும் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த டனல்ல இருந்து எஸ்கேப் ஆகிற ஒரே ரூட்டான ஒரு லேடர்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. எலினா ஏறும்போது அவ ஸ்லிப் ஆகி அவளோட இன்ஜெக்ஷனை டிராப் பண்ணிடுறா. கீழே இருந்த இஸ்ரேலும் நாச்சோவை புடிச்சிடுறாங்க. இப்போ நாச்சோ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு தன்னோட இன்ஜெக்ஷனை எலினா கிட்ட கொடுத்து எப்படியாவது நீ உயிரை காப்பாத்திக்க, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லேடரை விட்டுறாங்க. இதனால நாச்சோவும் அந்த பைத்தியக்காரன் இஸ்ரேலும் கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இத பார்த்த எலினாவும் அழுதுகிட்டு அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு அந்த ரோட்ல இருந்த ஒரு டிரைனேஜ் கவரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வரா. அவ இப்ப அந்த பாரோட இன்னொரு பக்கத்துல இருக்கா. அந்த வழியா நடந்து போற எல்லாருமே அவளை ஒரு மாதிரி விசித்திரமா பாத்துட்டு போறாங்க. சில பேர் அவளுக்கு உதவி பண்றதுக்காக அவளோட உடம்புல கோட்டெல்லாம் போத்தி விடுறாங்க. என்ன ஆச்சுன்னு அவளை கேட்கும் போது அவ எந்த பதிலும் சொல்லாம பிரம்ம புடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கானா, அவ டேட்டிங் போறதா அந்த பையனே அவளை பார்த்து கிராஸ் பண்றான். அவனை பார்த்த அப்புறம் கூட அவளுக்கு எந்த ஒரு ஞாபகம் இல்லாம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே போல என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லுங்க. இதே போல வித்தியாசமான படங்கள்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு சூப்பரான படத்தோட உங்களுக்கு கூடிய சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.